வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, வாட்டங்கள் இட்ஸ் வெரி ராகங்கள் அத பத்தி தான் பேச போறேன். நிறைய மாநாடுகள் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் இதுல என்ன இருந்தது அப்படின்னா, ஓவர் கிண்டல் பேச்சுகள், ஓவர் நக்கல் பேச்சுகள். அதாவது அவர் சினிமால எப்படி பேசுறாரோ, அதே மாதிரி ஒரு வில்லன் கிட்ட அவர் நக்கலா பேசினா, ஒரு ஹீரோவா பேசினா, அங்க நிறைய கைத்தட்டல் கிடைக்கும். ஸோ அதே இதை கொண்டு இங்க அரசியல்லையும் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத 2026ல் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வருஷம் முடியட்டும், அடுத்த வருஷம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ரிசல்ட்டை அப்போ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. சில இடத்துல அவர் பேசுறது சரியில்லையோ அப்படின்னு தான் தோணுது. சில இடத்துல இல்லை, பல இடங்கள்ல அப்படிதான் தோணுது. இருந்தா கூட என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு மாநாடு அப்படிங்கிறது சும்மா ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக மக்கள் போற விஷயம் கிடையாது. அரசியல் சார்ந்த மாநாடாக இருந்தால் அது ஒரு உருப்படியாக நாட்டிற்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருக்கணும், இல்லைன்னா கொள்கைகளை பரப்பக்கூடிய விஷயங்கள்ல இருக்கணும், இல்லைன்னா வரக்கூடிய தொண்டர்களை நெறிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிக்ல தான் மாநாடு அப்படிங்கிறத நடத்துவாங்க. டிசிப்ளினே இல்லாத தொண்டர்களை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா அது இந்த மாநாட்டில் தான் பார்த்துருக்கோம். ஏன்னா பெரிய பேசு பொருளாக இருந்தது அதுதான். இவங்க எல்லாருமே பேச்சு கவனிக்கிறதுக்காக வந்தாங்களா, இல்லை சும்மா ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவங்க கொள்கை என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா கொள்கை ரீதியாக நாங்கள் ஒருத்தர் எதிர்க்கிறோம், அரசியல்ல கட்சி ரீதியாக ஒருத்தர் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, என்ன கொள்கை வச்சிருக்கீங்க, எதுக்காக எதிர்க்கிறீங்க, என்ன கட்சி வச்சிருக்கீங்கன்னு தெரியுது, ஆனா எதுக்காக அந்த கட்சி எதுக்குறீங்க, இதுக்கெல்லாம் கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது தெளிவாக கொடுக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்றோம். இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் தலைவர்கள் படங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணு அவங்கள பத்தினா பேசணும், இல்ல அவங்க கொள்கைகளை பத்தினா பேசணும், இல்ல உங்களுக்காக இத்தனை தொண்டர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ தொண்டர்களை பத்தியா பேசணும், தொண்டர்களுடைய நன்மைக்காக என்னென்ன செய்ய போறேன் அப்படின்னா பேசணும். அப்படியெல்லாம் இல்லாம இப்ப இருக்கிற அத்தனை அரசியல்வாதியும் நான் வம்புக்கு இழுக்கிற மாதிரி பேசுவேன்னா அதை நான் கூட பேசுவேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க வந்தா என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. நான் வந்தா இதெல்லாம் பண்ணுவேன்ப்பா, மக்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு மக்களுடைய பிரச்சனைகள் இந்தந்த பிரச்சனைகள் எனக்கு தெரியும், இந்தந்த பிரச்சனைகள் இந்தந்த ஏரியால இருக்கு, ஸோ இதெல்லாம் இப்படி சால்வ் பண்ண போறேன், இதை நீங்க சொன்னாதானே மக்கள் உங்க பின்னாடி வருவாங்க. ஸோ அதை நீங்க சொல்லாம சும்மா முதல்வர் அங்கிள்னுக்கு போடுறதும், பிரதமர் என்னஜி அப்படின்னு கேட்கறதும் இது அந்த ஏற்புடையதாக இல்லை. நீங்க அப்படி பேசுறது ஒரு விதத்துல பார்த்தா தப்பு அப்படித்தான் சொல்லணும். ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி தலைவராக இருந்து கொண்டு ஒரு முதல்வரையும் ஒரு பிரதமரையும் நீங்க கிண்டல் பண்ணி பேசுவீங்க அப்படின்னா உங்க சைட்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களே அதை ஏத்துக்க மாட்டாங்க. எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஏத்துக்க மாட்டாங்க. எதிர்கட்சியாக இருந்தாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கோட் கொடுத்துதான் பேசுவாங்க. சும்மா அவர் பேரை சொல்லி அங்கிள் சொல்றது, சும்மா இவர் பேரை சொல்லி ஜீன்னு சொல்றது, அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது விஜய் எத்தனை தடவை பார்த்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்ன பாசம் இருக்கு, நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு நீங்க 1000 கதை பேசலாம். வரலாறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க மாத்த முடியாதுல்ல. இது வரைக்கும் நீங்க எங்கெங்க வந்திருக்கீங்க, எந்தெந்த கட்சி தலைவர்கள்ட்ட எப்படி எப்படிலாம் நடந்திருக்கீங்க, எந்தெந்த இடத்துல காலில் விழுந்திருக்கீங்க, எந்தெந்த இடத்துல மிரட்டலுக்கு பணிச்சு போயிருக்கீங்க, அது எல்லாமே வரலாறுல இருக்கு. பெரிய ஓட்டுக்காக தான் பேசுறீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அங்க கைத்தட்டல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அண்ணன் சொல்றதோ, இன்னொன்று முதல்வர் அவர்களை நம்ம அங்கிள்னு சொன்னா தொண்டர்கள் கை தட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கிள்னு சொல்றதோ தவறான ஒரு விஷயம். ஏன்னா அரசியல்ல இளைஞர்கள் நிறைய பேர் வர்றாங்க. ஸோ நீங்க வந்தது பெரிய விஷயம் கிடையாது. என்ன செய்ய போறீங்க, இது வரைக்கும் தொண்டர்களை என்னென்ன நெறிப்படுத்தி இருக்கீங்க, அவங்களை என்னென்ன டிசிப்ளின்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் இருக்குல்ல. அரசியலுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. உங்க தொண்டர்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன கொள்கை ரீதியான கைடன்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, நம்ம கொள்கை இதுதான், இப்படிதான் இருக்கணும், நம்ம தொண்டர்கள் இப்படி இருக்கணும், இப்படி டிசிப்ளினா இருக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு ஒரு மேப் போட்டு வச்சிருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்க கட்சியில போய் கேட்டாலும் யாருக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. பொறுப்புகளை வழங்குவதற்கு காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சியில இருக்கிறவங்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க.
என்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க, என்னுடைய வந்து பொறுப்பை வந்து இவங்க பறிச்சுக்கிட்டாங்க, நான் காசு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் மக்களை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு சொல்ற நீங்க உங்க கட்சியில ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு எதுக்காக வந்து காசு வாங்குறீங்க? அதுதான் புரியல. ரொம்ப ஜாஸ்தியா சொல்றாங்க. ஆனா 20 கோடிக்கு என்னவோ அவங்க வந்து ஐடி கட்டியிருக்காங்க. அது ஐடில இருந்து வேற ஒரு அறிக்கை விட்டாங்க. இவ்வளவு சம்பாதிக்கிறாரா, இவ்வளவுக்கு தானே இவர் வரி கட்டியிருக்கிறாரு, ஆமா மிச்சத்துக்குலாம் யாரு கட்டுவா அப்படின்னு சொல்லி அது வேற ஒருத்தர் வந்து வீடியோவை பதிவு பண்ணி வெளியிட்டாரு. கோயில்ல ஒரு திருட்டு சம்பந்தமாக கைது பண்ணப்படக்கூடியவர், அவருடைய பேர் அஜித். அவங்கள கைது பண்றாங்க. போலீஸ் வந்து அடிக்கிற அடியில் அவங்க வந்து அங்கேயே வந்து இறந்துடுறாங்க. போலீஸ் கஸ்டடியிலேயே வந்து இறந்துடுறாங்க. அவர் பேர் அஜித்னால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பார்க்கறதுக்கு டிவிகே தலைவர் வந்து போறாரு. போய் பார்க்குறாரு, வைக்கிறாரு, ஆறுதல் சொல்றாரு. எல்லா கட்சிகளும் பண்ற வேலை தானே இதெல்லாம். பண்ணிட்டு வந்துட்டார். சரி, அதோட விட்டுற வேண்டியதானே. மாநாடுல பேசுற பேச்சுல அவங்க கூட இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு இடத்துல. போலீஸ் கஸ்டடியில ஒருத்தர் வந்து இறந்துட்டார். ஆனா அவர் பேரு அஜித். அவர் பேரு அஜித்தா இருந்தாலும் நாங்க போய் பார்த்தோம் அவங்கள. இது என்னையா பேசுறீங்க? விஜய் அவர்களுக்கு ஒரு ஆப்போனண்டாக பார்க்கப்பட்டவர் திரைத்துறையில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திரு அஜித்குமார் அவர்கள். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதை நீங்க இதை சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பா இருந்திருக்கும். ஆனா அதை வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? ஸோ எந்த அளவுக்கு லோக்கலா யோசிக்கிறீங்க அப்படிங்கறது வந்து அங்கேயே தெரிஞ்சு போச்சு. இருக்கிற ஒரு பேர் இருந்தா கூட நாங்க போய் பார்ப்போம், அந்த அளவுக்கு நாங்க வந்து பறந்து விரிந்த மனசுக்காரர்கள் அப்படின்னு சொல்றீங்களா? அவர் சம்பாதிச்சாரு, அவர் வச்சிருக்காரு, அவர் நல்லா வாழ்றாரு அப்படிங்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க சொல்றீங்கல்ல, கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டு விட்டு மக்களுக்காக வந்தாருன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல. ஸோ அந்த வார்த்தை சொல்லும்போது தான் அப்ப இத்தனை வருஷமா சம்பாதிச்சு மக்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் அங்க வந்து நிக்கும்ல. ஸோ அது இல்லை அப்படிங்கிறப்போ அந்த பாயிண்ட் வந்து அடிபட்டு போயிடும். வாட் ஆங்கிள் வெரி ராங் ஆங்கிள் அப்படின்லாம் பேசுறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா இன்னொரு சைடு திரு விஜயகாந்த் அவர்களை வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்றாரு. ஸோ இவர் அண்ணன் சொன்னா இவரே அண்ணன் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2 பேருக்கும் சேம் ஏஜ் தான். இன்னும் சொல்ல போனால் அண்ணனை விட அங்கிளுக்கு ஏஜ் கம்மி. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் முரண்பாடான ஒரு விஷயமா இருந்தது. சொல்லக்கூடிய டோன் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க வந்து மரியாதையா சொல்றது வேற, நக்கலா கிண்டலா சொல்றது வேற. நிறைய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா சினிமால பேசுற மாதிரியே அவர் பேசிட்டு இருக்காரு. யார் டைலாக் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல. கிட்ட மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்க. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அரசியலுக்கு வர்றாங்கன்னா அவங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கிட்டத்தட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அப்படிதான் அரசியல்ல இருந்தார். அவங்க வந்து வேற விதமா மாறல. அவங்க மக்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் இருக்காங்களா, நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் நிறைய பேர் மக்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ இது அந்த விஷயத்துல தான் வந்து நிறைய பேர் தோத்து போனாங்க. பண்ணிக்கலாம், நான் மக்கள் மனசுல நிற்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணாதான் நிக்க முடியுமே தவிர நீங்க சிஎம் அங்கிள் கூப்பிடுறதோ இல்ல பிஎம் ஜீனு கூப்பிடுறதோ வேலைக்காகவே ஆகாது. ஸோ அதெல்லாம் வந்து சினிமால வேணா வேலைக்காகும், அரசியலெல்லாம் வேலைக்காகாது. அவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா யாரும் எழுதி கொடுக்கறதா இவங்க வாசிக்கிறாங்க. ஸோ எழுதி கொடுக்குறவங்க கொஞ்சமாவது நாலேஜோட எழுதி கொடுங்க. அப்பதான் அவருடைய பேரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.